தேவானந்த் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவித்து அவரை பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தவர் இப்பொழுது முழுக்க முழுக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கு. அதில் வந்து தமிழின துரோகி என்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். பிரதேசி டக்ளஸ் தேவானந்தா எனப்படுகின்ற இந்த தமிழின துரோகி நான் என்னுடைய மாமாவின் அதில் ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கின்றது. அதாவது யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், ஆதரவில்லை. துரோகி என்பவன் யார்? இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தற்சமயம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சரமாரியாக தாக்கி, அதாவது அவர் வைத்திருக்கும், அதாவது அவருடைய ஆஃபீஸ் இருக்கிற அந்த தியேட்டர் ஸ்ரீதர் தியேட்டர் வந்து தனக்கு சொந்தமானது, தன் உரிமை, இது என்கிற பரம்பரை சொத்து, சொத்தை திரும்ப தர வேண்டும் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு லைவ் வந்து விட்டுருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்ட பல விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி டாக்டர் சம்பந்தமாக எனக்கு ஒரு கேள்விகள், ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அதே இந்த இன்னொரு வீடியோவில் அதை தெளிவுபடுத்துகிறேன். முதல் இதை நாங்கள் பார்ப்போம். அந்த டக்ளஸ் ஐயா, அந்த ஒரு ஐயா, அவரோட சேர்ந்த ஒரு கொஞ்சம் செம்புகள் எப்போ வேணுமானாலும் கழுவுறதுக்கு ரெடியாக ஒரு கொஞ்சம் பேர் வைக்கணும். அவைக்கு நான் இந்த வரலாற்றை சொல்லி போட்டு போகும்னு பார்க்குறேன். சொல்லத்தானே வேணும். 1945 எங்கள் அப்பா பிறந்தவர், 46 வந்து அம்மா பிறந்தவா. அம்மாவோட மாமாவுக்கு பேர் நாகலிங்கம். நான் இப்போ விளாண்ல இந்த காணி என்று சொல்லிட்டு அந்த காணி போட்டிருப்பாங்க இந்த படிக்கல் படம் எடுத்து. அந்த காணியில தான் தம்பி நாகலிங்கம் என்றவர் வந்து அப்பாட மாமா செத்தவர். அதாவது வந்து எங்கள்ட அம்மாண்ட அண்ணன். யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் வந்த குடி இல்லை, நாங்கள் அங்கே இருந்த குடியாண்டு. எனக்கு வீடு இருக்கு, எங்களோட பெரிய பணமாக எனக்கு. அது என்னென்றால் அது அம்மா வந்து பெரியவளால் இருக்கிற காணி எல்லாத்தையும் வேண்டதுக்காண்டி அந்த காணியில வந்து அம்மாண்ட அக்காக்கு எழுதி கொடுத்துட்டு அந்த நேரம், அதாவது இந்த 4 பிறப்பையும் வந்து அவைக்கு கொடுத்துட்டு மிச்சம் முழுக்க நாங்கள் பெரியவனால எங்களுக்கு காணி சொத்து பத்து எல்லாம் இருக்கு. அதனால உங்களுடைய அந்த கொஞ்ச நெஞ்ச காசுகள் கோடி எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தாய் எனக்கு நன்றாகவே காசு தந்துட்டு போயிருக்கிறார். யூரோப்புக்கு அனுப்பினவர். அப்பா திருப்பி 85 திருப்பி வந்து திருப்பி நாங்கள் போயில தமிழ் பெற்றாலும் அப்படியே அப்பாவும் போய் அதுக்குள்ள இயக்கத்துக்குள்ள போய் அப்படியே தன்னை தானே கொடுத்துட்டார். சரிதானே? இப்ப கேட்பீங்க, அப்ப அப்பா இயக்கத்துல சேர்த்தவர், நீ அனுராவுக்கு சப்போர்ட் பண்றேன் தம்பி. அப்பா வந்து 1983 முதல் 1966 இருந்து 83 வரைக்கும் ஸ்ரீலங்கன் போலீஸ்ல ஃபுட்பால் டீம் கேப்டன். அந்த போட்டோக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தா அவங்களுக்கு எடுத்து காட்டுவேன், வரலாறுகள் கூட. இப்ப இந்த தியேட்டருக்கு வருவோம். இந்த தியேட்டரை அர்ஜுனா வந்து இறுதியா போட்ட இந்த காணொலி பதிவில் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு, அந்த தியேட்டருக்கு ஒரு முடிவு தெரியும் மட்டும் பெறமாட்டேன், இது வந்து எங்களுடைய பரம்பரை சொத்து, அதாவது எங்களுக்கு சொந்தமானதை வந்து இவர் அபகரித்து வச்சிருக்கிறார் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். இதுக்காக வந்து ஒரு பதவியில் இருக்கின்ற ஒருவரை வைத்து என்ன சொல்கிறது, வார்த்தை பிரயோகங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்க வேண்டும். நானும் அடிக்கடி குறிப்பிட்டுருக்கிறேன். அந்த விஷயத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா கொஞ்சம் அவசரப்படுற வார்த்தைப்பில் இதை நான் சொல்கிறதுக்காக நீ ஆக்டர் சப்போர்ட்ராப்பா, ஏற்கனவே ஒருத்தன் தாடி வச்சிருக்கிறேன்ன்றா போல் கொமெண்ட் பண்ணுறான், டே நீ இவட்டாலோன்னு சொல்லி. ஸோ நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. பொதுவெளி என்று ஒரு விஷயம் பெறும்பொழுது, ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்கும் பொழுது, ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒருவரையோ இல்லை யாரும் ஒரு சாதாரண ஒருவரையோ கதைக்கும் பொழுது சில விஷயங்கள் பார்த்து கதைக்க வேண்டும். எனக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது, தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்கோ. என்னென்னு சொன்னால், முதலாவது குழப்பம் வந்து இதில் சொல்லியிருந்த குறிப்பிட்ட காலத்தின் பிறகு ஆர்வத்தில் இயக்கத்துக்கு போய் இயக்கத்தில் எங்கள் அப்பா சேர்ந்து அதிலவே நித்து போட்டேர் என்று சொல்லி முதல் வந்து ஒரு இன்டர்வியூவில் இயக்கத்தில் இருந்தவரோ போராளிகள் அமைப்பு ஒன்று கேட்க இல்லை என்று சொல்லும் பொழுது என்னுடைய கேள்வி, இயக்கம் வேற போராளிகள் வேறையா என்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம். நான் சின்ன படியன் தானே, இப்போ பிறந்தனான், அப்போ அது ஒரு தெளிவுபடுத்துமாறு கற்றுக்கொள்கிறேன். இன்னும் ஒன்று எனக்கு சரியான ஒரு குழப்பமான சொல்ல, ஏன் டாக்டர் அர்ஜுனா அப்படியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன் டாக்டர் முதல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து எத்தனையோ பேருக்கு மாறி மாறி சப்போர்ட் பண்ணிட்டார். ஏன் டாக்டர் நீங்கள் ஒரு விடயத்தை ஒருவரை ஆதரிக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் எத்தனையோ மக்கள் நாங்களெல்லாம் நம்பி உங்களை கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், நீங்கள் சொல்கிற அனைத்துக்கும் ஆதரிக்கிறோம் என்கின்ற பொழுது ஏன் ஒரு விடயத்தை தெளிவாக ஆராய்ந்த பிறகு நீங்கள் அதற்கு கைதூக்கவில்லை? அதாவது முதல்
சைத்தை சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி அனுர, பின்பு பொது வேட்பாளர், இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் சப்போர்ட் செய்து பேர்ந்து அவர்களை எதிர்த்து விட்டு இல்லாட்டி சப்போர்ட் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது, இப்போ சாதாரணமாக நான் ஆதரிப்பது என்று சொன்னேன். இத்தனைக்கும் 4-5 பேருக்கு மேலே ஆதரிச்சிருக்கேன் உங்களோட கதையை கேட்டு. அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், ஏன் நீங்கள் இதுவரைக்கும் வந்து சரி ஓகே நீங்கள் சில விஷயத்தை வந்து தெளியப்படுத்துறீர்கள், இந்த இடத்துல இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கின்றன்னு சொல்லி. அப்போ என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை உங்களுக்கு பின்னால் இத்தனை பேர் உங்களை ஆதரித்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் உட்பட. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்தில் வந்து ஏன் ஒரு சரியான விளக்கத்துக்கு பிறகு ஒருவரை ஆதரிக்காமல் இத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க இன்றைக்கு அனிருடைய டீசர். இது வந்து எலெக்ஷன் முடியும் மட்டும் இது தொடருமா என்று பல பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இதற்கு அங்கால வந்து இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதாவது இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் என்று சொன்னால், யாரை அன்பாக ஆதரிக்கிறோமோ, யார் மீது அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்கள் மீது எங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் தெரிவிக்கலாம். எனக்கு நேரில் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை, அவருடைய தொலைபேசியிலையும் கதைக்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை, அதால் வந்து நான் இந்த காணொலியில் தெரிவிக்கிறேன். அந்த விதத்தில் வந்து என் சம்பந்தமாக எனக்கு இப்போ 2-3 நாளாக காணொலி போகிறே இல்லை, ஒரு மன வருத்தம் ஒன்று இருந்தேன். என்னடா அப்போ இப்போ நாங்கள் ஒரு ஆளை ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்காக ஜோனி கேட்க அப்படி அடிக்கடி மாறேக்க வந்து எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. என்றா அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு அணில் மாதிரி தாவி கொண்டிருக்கு, நீங்கள் இன்னும் மாறா சொம்பு தூக்கி கொண்டு நிற்கிறீங்கன்னு போது எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை பற்றி ஒவ்வொரு ஆட்களும் கதைக்கும் பொழுது வந்து ஒரு மன வருத்தம் இருக்குன்னு தான். அப்போ அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது, ஏன் டாக்டர் நீங்கள் இந்த விஷயத்தில் அப்போ வர்றீங்களான்ட்டு. இன்னும் வந்து பொது வழியில் வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்றது. அப்போ பொது வழியில் வந்து வார்த்தை பிரயோகங்கள் முக்கியமாக இருக்கின்றது. அப்போ ஏன் டாக்டர் உணர்ச்சி வசப்படுறார்? ஒருவேளை கோவப்பட்டு எந்த ஒரு விதயத்தையும் சாதிக்க இயலாது என்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று இருக்குது. இப்போ கோவம் பரத்தான் வேணுமா, அதற்காக வந்து கோவப்படுகிற விதம் ஒன்று இருக்குல்ல, கண்ட பாட்டுக்கு எல்லாரையும் கிளிக்க இயலாது. அப்போ அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த லைவில் இன்னும் ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார். முதல் வந்து டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கு முழுக்க ஆதரவு தெரிவித்து அவரை பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார். இப்பொழுது முழுக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கு. அதில் வந்து தமிழின துரோகி என்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். பிரதேசி டக்ளஸ் தேவானந்தா எனப்படுகின்ற இந்த தமிழின துரோகி, நான் என்னுடைய மாமாவின் அதில் ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கின்றது. அதாவது யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், ஆதரவில்லை. துரோகி என்பவன் யார்? ஒருவருடன் கூடவே இருந்து அவருடைய எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் செய்து உங்களுக்கு நான் இருக்கிறேன்டா என்று சொல்லி அவருக்கு முழு ஆதரவைங்கிறது அவருடனே இருந்து அவருக்கு தெரியாமல் முதுகில் குத்துவது தான் துரோகி. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் கேள்விப்பட்ட வரையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்றிலிருந்து அன்று வரைக்கும் வந்து நேரடியாக எதிர்த்து வந்தவர். ஏற்கனவே வந்து ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன், நான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் வந்து எதிர்த்து கொண்டு அம்பாரன் விடுதலை புலிகள் அமைப்பேன் என்று சொல்லி. இந்த விடயத்தில் ஒரு மாற்று கருத்து ஒன்று இருக்குது. துரோகிக்கும் எதிரிக்கும் வித்தியாசம் வேண்டும், அதில் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டிருக்கலாம். அதில் ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஒருவேளை அது தவறாக இருந்தால் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் நான் தெரியப்படுத்தவும், அதுவும் என்னுடைய ஒரு கருத்தாக இந்த விடயத்தில் இருக்குது. இன்னொரு விடயமும் இதில் நான் குறிப்பிட வேண்டும். இப்போ டாக்டர் ராமநாத அர்ஜுனா சம்பந்தமாக வந்து எனக்கு இருந்த கருத்துக்களை வந்து நான் இதில் பதிவிட்டினான். அதாவது அவருக்கு இவ்வளவு தூரம் அவர் பிரச்சனை தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் ஆதரிக்கும் ஒரு நபராய் நான் வந்து கதைச்சு கொண்டே இருக்கிறேன். அதால் வந்து அவரை பற்றி இந்த விமர்சனம் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. ஒரு பொது சேவை மக்களுக்காக குரல் கொடுத்த ராமநாதன் அர்ஜுனா அரசியல் என்று வரும்போது இப்பொழுது அரசியல் களத்தில் சிறந்த முறையில் அரசியல் களமாக இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அதாவது இது இப்போ பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றது. இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்காக போராடி விட்டு இப்போ எல்லாரையும் இழுத்து கதைக்கிறார், குறிப்பாக அரசியல் கட்சிகளை இழுத்து கதைக்கிறார், ஒவ்வொரு ஆக்களையும் வந்து புட்டு வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதுவரைக்கும் அரசியலுக்கு வரவில்லை. அதனால் வந்து அரசியல் சம்பந்தமான அதன் உள்ள ஆழங்கள் வந்து அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறார். அதால் வந்து அரசியல்வாதிகள் மீது இருக்கும் குறைகள் குற்றங்கள் எதுவுமே வந்து இவர் மீது இதுவரை இல்லை. அதுதான் அவருக்குரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அதை இவர் இன்று கதைப்பது போல் என்றும் கதைக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த அரசியல் களங்களையும் வந்து அவர் செய்யப்பட வேண்டும். அந்த நம்பிக்கை வந்து அனைவருக்கும் இருக்கின்ற நம்புறேன். அதே மாதிரியே வந்து இன்னும் ஒரு விடயத்தையும் வந்து இதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த
அரசியலுக்கு வரும்போது எதிராக இவர் தனி ஒரு கட்சி என்ற மாதிரி இருக்கும் பொழுது எதிராக இருக்கும் அனைவரையும் வந்து எதிர்த்து அவரை குறைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயம், நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஏனென்று சொன்னால் அரசியல் என்பது இதைத்தான் அவர் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நீங்கள் ஒரு வைத்தியராகத்தானே கண்டிருப்பீர்கள். தற்சமயம் வந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் மாற்றம் பெற்றுக்கொண்டு வருவது வந்து இந்த விடயத்தில் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமாக உங்களது கருத்து என்ன? எனக்கு ஒரு சரியான ஒரு முடிவு தேவை என்று சொன்னால் பலரும் வந்து இப்போ 2 நாளாக வீடியோ போடையில் இருந்த பட்சத்திலேயே வந்து எத்தனையோ கமெண்ட்டுகள் எத்தனையோ மெசேஜ்கள் எனக்கு வந்திருந்தது. இந்த வீடியோவை வந்து நான் முழுசாக எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்குறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இவர் எதிர்க்கும் அனைவரையும் நீங்கள் எதிர்க்கிறீர்களா? இவருடைய சப்போர்ட் மாதிரி இவர் அனுரவுக்குத்தான் உங்கள் வாக்கு இருக்க போகின்றதா? அதை தாண்டி இவருடைய இந்த கோபங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.